அனைவருக்கும் வணக்கம். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு 30/5/2023 முதல் மிக சிறந்த மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. ஏனென்றால் 30/5/2023 நவ கிரகங்களிலே சுகத்தை அளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுகிறாருங்க. அப்படி கடக ராசிக்கு மாறுவது மட்டுமல்லாது கடக ராசியில் நீட்சி நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிர மங்கள யோகமானது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. இந்த சுக்கிர மங்கள யோகத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சுப நிகழ்ச்சிகள்ல இருந்த பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தவிடுபடியாக்கப்படுதுங்க. அப்படி தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தவிடுபடியாக்கப்படுவதன் மூலமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தான் அமைகிறது. இருந்தாலும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக 2, 3, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் தான் சுக்கிரன். இந்த 6 இடங்கள்ல சஞ்சரிக்கக்கூடிய ராசிகளுக்கு அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி தர போகிறாருங்க. அது மட்டுமல்லாது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத பல அதிர்ஷ்ட யோக பலன்கள் கிடைப்பதற்கான முதன்மை யோகம் உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இதில் 2ஆம் இடத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பம், தனம், வாக்குஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நிதி சார்ந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், உலகத்தின் எந்த மூலையில் எந்த நாட்டில் இருந்தாலும் நிதி சார்ந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைந்து நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை இந்த சுக்கிர பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறதுங்க. இந்த சுக்கிரனின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடைபெறக்கூடிய முதன்மை யோகம் கிடைத்திருக்கு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எனவே ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தின் எந்த மூலையிலிருந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக முயற்சி செய்தால் அந்த விஷயம் நிச்சயம் நடைபெறுவதற்கான யோகம் 30/5/2023 முதல் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது என்பதை ரிஷபராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது ஐயத்துடன் இருந்த அனைத்து விஷயங்களையும் சாதகமாக மாற்றி தரப்போகிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதன் காரணமாக பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் மற்றும் எதிர்பாராத புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மை யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க சுக்கிரன். எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மீன ராசிக்காரர்கள் 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டமாக இருந்தாலும் கூட சிறந்த நன்மை பெறுவதற்கான முதன்மை யோகம் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் அப்படியே பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எண்ணங்கள் அனைத்தும் நேர்மறையான எண்ணங்களாகவும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளாகவும் இருந்தால் நிச்சயம் அபரிவிதமான நன்மை கிடைக்கும். எதிர்மறையான சிந்தனைகளை முற்றிலும் தவிர்த்திடுங்க. 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் இதுவரை அனுபவித்து வந்த 5 ஆண்டுகளாக இருந்த சிரமங்கள் அனைத்தும் குறைந்து நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது. எனவே இவற்றை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயம் சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறுவதற்கான யோக பலன்கள் உருவாகி இருக்கிறது. அதே போன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன். 30/5/2023 முதல் பாக்கியஸ்தானத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமர்ந்ததால் அனைத்து விதமான விஷயங்களும் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் காரிய வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களுக்கென ஒரு தனி இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பும் முதன்மை யோகமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நிதி சார்ந்த விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் அமைப்பு மிக வலுவாக இருக்கக்கூடிய
இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது என்பது ரெட்டிப்பு லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. கடன் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் குறைந்து ரெட்டிப்பு லாபம் பெறுவதற்கான முதன்மை யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்குங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியத்தில் பல மடங்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் திட்டமிடாத காரியங்களில் கூட காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கு என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறார் சுக்கிரன். இப்படி சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மிதுனம், ரிஷபம், மீனம், மகரம், விருச்சகம், கன்னி இந்த 6 ராசிக்காரர்கள் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க சுக்கிரன். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இது போன்ற பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடந்தே தீரும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். மீதி இருக்கக்கூடிய 6 ராசிகளான மேச ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே மேச ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதீத கவனம் தேவை. உறவுகளை கையாளும் போது சற்று விழிப்புணர்வு மிக அதிகமாக தேவைப்படுகிறது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க சுக்கிரன். ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் சில சிரமங்கள் குறையும், சில விபரீத பலன்கள் கிடைக்கும். விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அனைத்தும் நன்மையாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுப கிரகமாக சுகத்தை அள்ளித்தரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு விதமான சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல விரய செலவுகள் நிச்சயம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபார ரீதியான போட்டிகள், பொறாமைகள் சற்று கூடுதலாக இருக்குங்க. எனவே அவற்றை கையாளும் போது துலாம் ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டும்தான் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் சென்று மறைகிறாருங்க. சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் சென்று மறையக்கூடிய இந்த தருணத்தில் முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடையவில்லை என்பதை உணர்ந்து செயல்படுங்க. டிசம்பர் மாதம் முதல் முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடைகிறது. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணங்களில் 7.5 சனியின் பாதிப்பு பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் பெரிய அளவிற்கு முதலீடுகளை தற்போது தள்ளி வைப்பது, பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றை தவிர்ப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சஞ்சரிப்பதால் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இருப்பினும் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது சில நிதி சார்ந்த நெருக்கடிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. கடன் போன்ற சிரமங்கள் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே கடன் வாங்கும் போது போன்ற முக்கியமான விஷயங்கள்ல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் கும்பராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை சுக்கிரனின் அமைப்பானது தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. இப்படி 12 ராசிகளில் 6 ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மையும் 6 ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நன்மை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் சுக்கிரன். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் அதீதமான நன்மை நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் உள்ளது.